ஏங்க உங்க ஃப்ரெண்டு காசு கொடுப்பாரா? நாளைக்கு பணம் கட்டலன்னா வீட்டுக்கு கண்டிப்பா சீல் வச்சிருவாங்க. ஏய், என் ஃப்ரெண்டு மற்றவங்க மாதிரிலாம் இல்லை. அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு வரவே தோணலைங்க. காசு வந்துட்டா எல்லாரும் மாறிடுவாங்க. நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்ன, அவன் ஃபோன் நம்பர் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அவன் வீடு இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்கு. அப்படி பார்க்கலாம். ஏய் நவீன், எப்படி இருக்க? யாரா நீ? ஏய் நவீன், எனக்கு தெரியல. நான் தான்டா சபரி, உன் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் சார்னு கூப்பிடுறா. இவர் தானே உங்க ஃப்ரெண்டு? ஒரு நாளைக்கு 1000 பேரை பாக்குறேன். ஏன் பிச்சைக்காரன் கூட தான் பாக்குறேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா என்ன? உண்மையாவே உனக்கு எனக்கு ஞாபகம் இல்லையா? நம்மளாம் ராமபுரம் ரூம்ல ஒன்னா இருந்தோமேடா. இன்னும் பழகுனது. ஏய், எந்த ரூமும் தங்கினதே கிடையாது சரியா? நீ யாருன்னே தெரியல. முதல்ல போடா இங்கேருந்து. வந்தோடனே கையை பிடிச்சிட்டு இருக்க. காசு பணம் வந்தா எல்லாம் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீயும் அப்படிதான் இல்ல? மாறிட்டல்ல? இப்போ செக்யூரிட்டி அவனை அடிச்சு துரத்தியா முதல்ல அவனை. ஏய் நவீன், யோ வெளியே போயா வெளியே. இருங்க. நில்லுங்க, நான் போய். சார், அவரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் மாதிரி இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா சார் அவரு? எல்லாம் தெரிஞ்சவன் தான். இன்னும் அந்த ஓட்ட பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவங்க கூடலாம் பழகவே கூடாது. ஒரு முறை ஹெல்ப் பண்ணோம், சும்மா அது காசு நிற்பானுங்க. அதான் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்டேன். ரொம்ப பாவம் சார் அவரு. யோ போயா, போய் வேலையை பாரு போ. அப்பவே சொன்னேன்லங்க, காசு வந்தா எல்லாம் மாறிடுவாங்கன்னு. இப்போல்லாம் மனுஷங்களோட வேல்யூ அவங்கவுங்க அக்கௌண்ட்ல இருக்க காசு நம்பரை பொறுத்து தான் இருக்கு. முட்டாளா இருந்திருக்கான்ல. ரோட்ல காசு நோட்டு கடந்தா கூட ஓடி போய் பொறுக்கிடுவானுங்க. ஆனா ஒருத்தருக்கு அடிபட்டு இருந்தா கூட இங்க யாரும் உதவ வரதில்ல. சொந்தக்காரங்களே உதவுறதில்ல. ஃப்ரெண்ட் எல்லாம் எந்த மூளைக்குங்க? ஹலோ, சொல்றா. மச்சான், அர்ஜென்ட்டா காசு வாங்கி கேளுடா. ரெடி பண்ணிட்டேன். ஏன் நீ வந்து வாங்கிக்கிறியா? சரி மச்சான், தேங்க்ஸ்ரா. யாரு? நீ சொன்னது கரெக்டு தான். காசு வந்தா எல்லாரும் மாறதான் செய்வாங்க. ஆனா சில உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. பிரசாந்த் கால் பண்ணான், உனக்காக பணம் ரெடி பண்ணிருக்கேன், ஈவினிங் வந்து வாங்கிக்கடான்னு சொன்னான். இவனை மாதிரி சில உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. நவீன் மாதிரி காசு வந்தோடனே மாறுற ஆள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வாழ்க்கை ஒரு சரியான பாடத்தை போடும். ஆரோஷ் போகலாம்.